ஏப்ரல் 22 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவாவுடைய கல்யாணத்துல கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காக மாறன் யாருக்கு தெரியாம கொச்சி கிளம்பி போறாங்க. போற வழியில சரக்கு அடிச்சுட்டு விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த வீரா உடனே ராகவாவுக்கு வந்து கால் பண்றாங்க. ராகவா அவங்க தம்பி வள்ளி எல்லாருமே போய் மாறனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே மாறனுடைய அப்பாவுக்கு பயங்கர சக்கிங்கா இருக்குது. இவன் போனா போய் தொலைறான்னு விட வேண்டியதானே, எதுக்காக இவனை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா தேவையில்லாம நீங்க பேசாதீங்கப்பா, இது என்னோட கல்யாணம், என்னோட கல்யாணத்துல என் தம்பி இருந்தே ஆகணும் அப்படின்னு மாறன் வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ராகவா அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு விடிய காலையில எல்லாருமே பொண்ணு வீட்டுக்கு நலங்கு வைக்கிறதுக்காக போறாங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, மாறா நீ வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்த எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு மாறன் சொல்லிட்டு வீட்லயே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஃபங்க்ஷனே கிளம்பி போறாங்க. திடீர்னு மாறன் வந்துட்டு வீராவுக்கு கால் பண்றாங்க. எதுக்கு நீ தேவையில்லாம நேத்து இப்படி ஒரு வேலையை பார்த்த, நான் உன்கிட்ட சொன்னேனா எனக்கு ஹெல்ப் வேணும்னு, எங்கள் அத்தை என் அண்ணனெல்லாம் அங்கே வர சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்த, எப்படியும் நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கணும். உங்கள் அண்ணன் தான் என் தம்பி எங்கிட்ட வந்து குடிச்சு விழுந்து கிடந்திருப்பான், அவனை பார்த்தா எங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுருவீரான்னு சொன்னார், அதனால தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா நலங்கு வைக்கிறதுக்காக மாறனுடைய வீட்டில் இருந்து எல்லாருமே வந்தாடுறாங்க. தாய்மாமா எங்களுக்கு இல்லை, அதனால நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தாய்மாமா முறைக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ராமச்சந்திரனும் போய் கண்மணிக்கு நலங்கு வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வைக்கிறாங்க. அடுத்ததாக வள்ளி வைக்கிறாங்க. வள்ளி சொல்கிறாங்க, பரவாயில்ல கண்மணி, நான் கூட உன்னைய எப்படியோன்னு நினச்சேன், அதுக்குள்ளேயே ராஜேஷை மறந்துட்டு இப்படி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டல, உன்னை மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கண்மணிக்கு வந்துட்டு வயிற்ற பரட்டி வாமிட்டு வந்துடுது. என்ன இவ நாங்கள் வர நேரம் பூரா வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறா, அப்படி என்ன உங்கள் அக்காவுக்கு வந்து நோய், இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியலையே, இவ அடிக்கடி வாமிட் எடுக்கிற மாதிரி இதே தெரியுது, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரியலை, மாசமாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வாமிட்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்ன வழி வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டியா, இங்கே வந்தோடனே பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா? ஆமாம், நான் வாயை திறந்தாலே பிரச்சனை தான், நீனு தானே பார்க்குற, வர நேரம் பூரா இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறா, யாராக இருந்தாலும் சந்தேகம் தானே படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு உனக்கு உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நான் சாப்பிட மறந்துட்டேன், அதனால தான் எனக்கு வாமிட் வந்துருச்சு அப்படின்னு கண்மணி சமாதானப்படுத்தி எல்லாரையுமே நம்ப வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்தீங்கன்னா கல்யாண வேலை எல்லாமே தடபடன்னு நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம மாறன் தான் முன்ன நின்று எல்லா ஏற்பாடையுமே நடத்திட்டு இருக்கிறாங்க.